Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது Rejoice in Your Enemies அப்படிங்கிற BL மேங்காவோட சாப்டர் 24 தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்கில் ரென் வந்து கிஸ் பண்ணிட்டு சடனாக எந்திக்கிறான். அப்படி எந்திக்கும் போது அவனோட தலையில் பெட்டு இடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு வலியோடே இருக்கிறான். கிஸ்ஸும் வாங்கிட்டு அடியும் வாங்கிட்டு அங்கேருந்து நைஸாக கிளம்பி மேலே போய் பெட்குள்ளே படுத்துக்கிறான், எதுவுமே நடக்காத மாதிரி. நெக்ஸ்ட் டேயும் ஆகுது, ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரென் அறத்தூக்கத்திலே இருக்கான். ஏன் ஒழுங்காக தூங்கலையா அப்படின்ட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் கேட்க, அதை பற்றி ஏன் கேட்குற, பெட்டெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஏதாவது சாஃப்டாக பை பண்ணால் நல்லாயிருக்கும்னு பேசுகிறான். சாஃப்ட்டுங்கிற வேர்டை கேட்டதுமே அவனோட ஞாபகம் எல்லாமே நேற்று நைட் நடந்த அந்த கிஸ்க்கு போகுது. அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே அவனோட கையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிப்புக்கு போகுது. சாஃப்டாக வாங்க போறியா, என்ன வாங்க போகிற சொல்லு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் கேட்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா சீக்கிரமாக போகலாம், இல்லாட்டி லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டு இருக்கான். இப்படி பாதிலே வந்து கட் பண்ணிட்டு போகிற, அப்பெல்லாம் பண்ணாத, எனக்கு தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது சொல்லு. அவன் கேட்கவே இல்லை, அங்கேருந்து போயிடுறான். அதோட சீன் அங்கே க்ளோஸ் ஆகுது. கிளாஸில் வந்து மேம் ½ அன் ஹவரில் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. ரென் வந்து இன்னும் நேற்று நடந்ததை பார்த்தா நினச்சிக்கிட்டே இருக்கான். அவனோட கையும் வந்து லிப்லே தான் இருக்குது. சென்னுன்னா அவ்வளோ டீப்பாவா இது தூங்குனா, அந்த கிஸ்க்கு கூட இவன் ரியாக்டே பண்ணல அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். சென்னும் இதை நோட் பண்ணிவிட்டு என்னன்னு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பிக்கிறான். அப்போது சடனாக பெஞ்சுக்குள்ளேருந்து வந்த ரென்னோட ஃப்ரெண்ட், உன்னோட லிப் ட்ரை ஆகிடுச்சான்னு கேட்குறான். நீ எங்கேருந்துடா வந்த அப்படின்ட்டு வந்து பேனிக் ஆகிறான். நான் உன்னோட ஸ்கேல் வாங்க தான் வந்தேன், நீ லிப்பை வந்து டே ஃபுல்லாக தொட்டுட்டு இருக்கியே, உன்னோட லிப்பு ட்ரை ஆயிடுச்சுன்னா சொல்லு, என்னோட லிப்லம் தரேன், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் வேணா நீ போன்னு சொல்கிறான். சரி அப்போ ரூலரை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப ரென் திரும்பி சென்னை பார்க்க, சென்னும் வந்து அவனை தான் பார்த்துட்டு இருக்கான். 2 பேருக்குள்ளே ஆக்வர்ட் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் என்ன பண்ணான்னு தெரில. ஸோ 2 பேரும் அவங்க எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் 2 நாள் முடியலை. அதுக்கு மேலே இதை பற்றி திங்க் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டே இருக்கான். அடுத்து பிஇ கிளாஸ் வருது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான். ஓடுன்னு ஓடுறான், புகுந்து விளாடுறான், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான். கூட இருக்க பசங்களாம் இவனுக்கு என்னடா ஆச்சு, ஏன் இன்னைக்கு இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கான் அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேயும் முடியுது. ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து ரூம்குள்ள வரான். ரூம்குள்ள வந்து பார்த்தா இங்க ரென் வந்து திரும்பவும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன சொல்லனே தெரில. இப்போ என்ன பண்ற அப்படின்ட்டு இவன் கேட்க, பார்த்தா தெரில, டம்பிள்ஸ் தூக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு தெரியுது, காலில இருந்து இப்படி சீன் போட்டுட்டே இருக்கியே, எதுக்காக இதெல்லாம் பண்ற, உன்னால படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ்ல இறங்கிட்டியான்னு கேட்குறான். ஏன் இறங்கக்கூடாதா, ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூக்குறான். பட் இவனால் தூக்க முடியலை. காலிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி இவனோட கை காலே வந்து உணரே இல்லாமல் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்றா. நான் வந்து சிட்டப்ஸ் பண்ண போகிறேன், என்னோட காலை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் இப்போ தான் கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னால் முடியாதுன்னு அவன் சொல்கிறான். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சென் அந்த ரூம்க்குள்ள வந்துடுறான். நல்ல டைமுக்கு வந்த ரென் வந்து சிட்டப் பண்ண போகிறானா, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறான். யார்கிட்டேருந்து இவன் தப்பிக்கணும்னு நினைக்கானோ அவன்கிட்டே நீ கோத்து விட்றியேன்னு நினச்சிக்கிட்டு, இல்லை அவன் பிஸியாக இருப்பான் வேணாம் அப்படின்ட்டு இவன் சொல்ல வரதுக்குள்ளே, இல்லை நான் ஃப்ரீ தான், ஹெல்ப் பண்ணுறேன்னு சென் சொல்கிறான். இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.